பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 26ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். பார்த்தவர்களே, இன்றைய உரை வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, இந்த நாளிலே உங்களை மேலேயும் அழைத்து நிற்பது, நிலையான வாழ்வுக்காக நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும், துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும் என்ற கருப்பொருளை சிந்திப்பதற்காக. இந்த உலகத்திலே நாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற இந்த உலகத்திற்காக, இந்த உலகியல் வாழ்விற்காக நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே நாங்கள் துன்பப்பட்டு, இந்த உலகத்திலே நாங்கள் கஷ்டப்பட்டு, அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் துன்பங்களை, அன்றாட வாழ்க்கையிலே சவால்களை முகம் கொடுத்து, இறை வார்த்தைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து, இறைவனுக்காக துன்பப்படுகின்ற, இறைவனுடைய வார்த்தைக்காக துன்பப்படுகின்ற ஒவ்வொருவரும் நிலையான வாழ்விலே மகிழ்ச்சியை அவர்கள் மகிழ்ச்சி கூறியவர்கள் என்பதனை இன்றைய வார்த்தைகள் மூலமாக எங்களை சிந்திக்க அழைக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே பெரும்பாலானோர் தன்னுடைய சந்தோஷத்துக்காக மற்றவர்களை பலியாக அவர்களை மாற்றுவதற்கு, அதாவது மற்றவர்களை பழி பொருளாக அவர்களை மாற்றி, தன்னுடைய விருப்பத்திற்காக மற்றவர்களை பலிக்கீடாக மாற்றி, தங்களுடைய சந்தோஷத்தை நிறைவு செய்வதற்காக அல்லது நிறைவேற்றுவதற்காக அவ்வாறு செயற்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியினை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரும்பாலான விடயங்களிலே அல்லது பெரும்பாலான நபர்களை நாங்கள் காட்டி கொடுத்து வாழ்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நாங்கள் நிலையான வாழ்விலை எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்வதற்கு, அந்த வாழ்விற்கு நாங்கள் செல்வதற்கு எதனை நான் செய்ய வேண்டும், எதனை நான் கையாள வேண்டும், எதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இன்றைய இறை வார்த்தைகள் அழைத்து நிற்கின்றது. நாங்கள் இந்த உலகத்தை உற்று நோக்குகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, பல்வேறு நபர்கள் இன்றைய உலகத்திற்காக, இந்த உலகியல் வாழ்விற்காக பெரும்பாலான விடயங்களை அவர்கள் சேகரித்தவர்களாக, பொருட்களை சேகரித்தவர்களாக, மக்களை சேகரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த மகிழ்ச்சி நிலையானது அல்ல. நாங்கள் எவற்றை சேகரித்து வைத்திருந்தாலும் அனைத்தையுமே நாங்கள் இந்த உலகத்திலே வைத்துவிட்டு நாங்கள் வெறுமையாக செல்ல வேண்டும் என்ற உண்மையினை புரிந்து செயற்படுகின்ற பொழுது, வாழ்ந்தவர்களே, உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அந்த அமைதி இந்த உலகத்தில் அல்ல, மாறாக நிலையான வாழ்விலே நாங்கள் அவ்வாறான குண அம்சங்களை கண்டு மகிழ முடியும் என்பதனை வார்த்தைகள் அழைத்து நிற்கின்றது. எனவே இதனை பற்றி சிந்தித்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றி, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற இந்த தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நாங்கள் நிலையான வாழ்வுக்காக செயற்படுவோம், கஷ்டப்படுவோம், துன்பப்படுவோம். அப்பொழுது நிலையான மகிழ்ச்சி கிடைக்கப்பெறும் என்பதனை இந்த நாளிலே வார்த்தைகள் அழைத்து நிற்கின்றது. அவற்றை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்ள இறைவனை பார்த்து இந்த நாளிலே மன்றாடுவோமாக.